perspective. கைஸ் நான் உங்க சங்கீதா மேம், மாஸ்டர் டீச்சர் வேதாந்து. கைஸ் இன்னைக்கு நம்ம பார்க்க போறது வந்து NABH பத்தி. NABH னா என்ன? நேஷனல் அக்ரெடிடேஷன் போர்ட் ஆஃப் ஹாஸ்பிட்டல்ஸ் அண்ட் ஹெல்த் கேர் ப்ரொவைடர்ஸ். இந்த போர்ட் வந்து ஒரு சில பாராமீட்டர்ஸ் எடுத்துட்டு ஹாஸ்பிட்டல்ஸ் வந்து செலக்ட் பண்ணுவாங்க. இப்போ நம்மளுக்கு எதுக்கு இந்த லிஸ்ட் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட்னா, இப்ப கவுன்சிலிங் நடக்க போறதுனால உங்க சாய்ஸ் ஃபில்லிங்ல இந்த காலேஜஸ் நீங்க லிஸ்ட் பண்ணி வச்சுக்கோங்க. ஏன்னா NABH இது வந்து டாப் காலேஜஸ் சொன்னாங்க. இது வந்து நம்ம ஹிந்து நியூஸ் பேப்பர், நிறைய ஃபேமஸான நியூஸ் பேப்பர்ல எல்லாம் பிரிண்ட் பண்ணிட்டாங்க. சோ இப்ப நம்ம பார்க்க போறது வந்து நம்ம தமிழ்நாட்டுல அந்த டாப் 5 NABH அக்ரெடிடேஷன்ல வர காலேஜஸ் என்ன, அவங்க என்ன பாராமீட்டர்ஸ் வச்சு இந்த காலேஜஸ் செலக்ட் பண்ணிட்டாங்க. இந்த காலேஜஸ் உங்க ஊருக்குள்ள இருந்தா இன்னும் ரொம்ப ஹாப்பி. நீங்களும் அந்த காலேஜஸ்ல, அது கவர்மெண்ட் மெடிக்கல் காலேஜஸ், அந்த காலேஜஸ்ல சேர்த்துலாம். ஓகே, சோ இப்போ நம்ம ஆரம்பிக்கலாம். சோ வாட் ஆர் த டாப் 5 மெடிக்கல் காலேஜஸ் ஃப்ரம் தமிழ்நாடு அக்கார்டிங் டு NABH ரிப்போர்ட். சோ கைஸ், the top 5 medical colleges hospitals receive the NABH certification. என்ன அந்த காலேஜஸ் எல்லாம்? சோ கைஸ், இப்போ வந்து நம்ம ஹெல்த் மினிஸ்டர் சுப்ரமணியம் said that Tamil Nadu has total 36 government medical colleges. அது ஒரு செமி கவர்மெண்ட் மெடிக்கல் காலேஜ் இருக்கு. இந்த 36 கவர்மெண்ட் மெடிக்கல் காலேஜ்ல 5 காலேஜ்க்கு சர்டிபிகேட் கொடுத்தாங்க. அந்த 5 காலேஜ் என்னன்னா நம்ம இப்ப பார்க்க போறோம். See, ஓமந்துரார் எஸ்டேட், இது கவர்மெண்ட் மெடிக்கல் காலேஜ் தான். திருவண்ணாமலை கவர்மெண்ட் மெடிக்கல் காலேஜ், தேனி கவர்மெண்ட் மெடிக்கல் காலேஜ், கன்னியாகுமரி கவர்மெண்ட் மெடிக்கல் காலேஜ், திருவள்ளூர் கவர்மெண்ட் மெடிக்கல் காலேஜ். இந்த 5 கவர்மெண்ட் காலேஜ் வந்து NABH சர்டிபிகேட் கொடுத்தாங்க. உங்க சாய்ஸ் ஃபில்லிங்ல கண்டிப்பா இந்த கவர்மெண்ட் காலேஜஸ் இருக்கணும். சோ நீங்க என்ன பாராமீட்டர்ஸ் எடுத்துட்டு அவங்க செலக்ட் பண்ணுவாங்கன்னு சொல்லி நான் உங்களுக்கு கிளியரா சொல்லி தரேன். இது பாருங்க. ஆக்சஸ், எல்லா பேஷண்ட்ஸ்க்கு ஆக்சஸ் இருக்கா இல்லையா, எல்லா டிபார்ட்மெண்ட்ஸும் இருக்கா அதுல. அதுக்கப்புறம் அசஸ்மெண்ட் அண்ட் கண்டினியூட்டி ஆஃப் கேர், அது ப்ராப்பரா இருக்கா. ஒரு பேஷண்ட் உள்ள வந்தாங்கன்னா அவங்கள ப்ராப்பரா ஆக்சஸ் பண்ணி அசஸ் பண்ணி அதுக்கப்புறம் அவங்களுக்கு ப்ராப்பரா கேர் கொடுக்குறாங்களா இல்லையா, ஒரு கண்டினியூட்டி ஆஃப் கேர் இருக்கா இல்லையா சொல்லி பாக்குறாங்களா. கேர் ஆஃப் பேஷண்ட்ஸ்ல இருந்து நிறைய ஃபீட்பேக் எடுத்துடுவாங்க. ஏன்னா இந்த ஹாஸ்பிட்டல் நல்லா இருக்கா, உங்களுக்கு நல்லா ட்ரீட்மெண்ட் கொடுக்குறாங்களா, சர்ஜரிக்கு அப்புறம் போஸ்ட் ஆபரேட்டிவ் கேர் எப்படி இருக்கு, டாக்டர்ஸ் எப்படி இருக்காங்க, அவங்க உங்ககிட்ட எப்படி பிஹேவ் பண்ணுவாங்க, அதெல்லாம் கூட இருக்கும் பாராமீட்டர்ஸ். மேனேஜ்மெண்ட் ஆஃப் மெடிகேஷன், எல்லா மெடிகேஷன் ப்ராப்பரா இருக்கா, பிளட் பேங்க் இருக்கா, எல்லா குரூப் பிளட் இமீடியட்டா கிடைக்குதா, இதெல்லாம் வந்து பாப்பாங்க கண்டிப்பா. அதுக்கப்புறம் பேஷண்ட் ரைட்ஸ் அண்ட் எஜுகேஷன், பேஷண்ட் வந்து சில ஹாஸ்பிட்டல்ஸ்க்கு நீங்க போனீங்கன்னா பேஷண்ட் திட்டுவாங்க. பேஷண்ட்டுக்காக சில ரைட்ஸ் எல்லாம் இருக்கும். அவங்களோட இன்ஃபர்மேஷன் வெளியே சொல்லக்கூடாது, அவங்கள வந்து ரூடா நம்ம பார்க்க கூடாது. இதெல்லாம் வந்து நல்லா இருக்கா இல்லையா. ஹாஸ்பிட்டல் இன்ஃபெக்ஷன் கண்ட்ரோல், ஸோ ரெகுலரா வந்து இன்ஃபெக்ஷன் கண்ட்ரோல் பண்ணாங்களா இல்லையா. ஏன்னா ஹாஸ்பிட்டல்னு சொன்ன உடனே நம்மளுக்கு நாசோகோமியல் இன்ஃபெக்ஷன்ஸ் சொல்லுவாங்க. சும்மா நம்ம ஹாஸ்பிட்டலுக்கு போனாவே சில இன்ஃபெக்ஷன்ஸ் வரும். அதனால கண்டிப்பா இன்ஃபெக்ஷன் கண்ட்ரோல் பண்ணி தான் ஆகணும். அந்த ஹாஸ்பிட்டல்ஸ் அந்த இன்ஃபெக்ஷன் கண்ட்ரோல்ஸ் எல்லாம் பண்றாங்களா. அண்ட் நெக்ஸ்ட் திங், பேஷண்ட் சேஃப்டி அண்ட் குவாலிட்டி இம்ப்ரூவ்மெண்ட். ஸோ பேஷண்ட்ஸ்க்கு ஒரு ப்ராப்பர் சேஃப்டி இருக்கா, அவங்களுக்கு லிஃப்ட் இருக்கா, ஸ்டேர்ஸ் இருக்கா, ரேம்ப், இந்த மாதிரி சேஃப்டி. ஒரு பேஷண்ட் வராங்கன்னா அவங்க லிஃப்ட்ல இருந்து வரலாம், ரேம்ப்ல இருந்து வரலாம், ஒரு வீல் சேர், ஸ்ட்ரெச்சர், இதெல்லாம் மேட்டர்ஸ் ஃபார் பேஷண்ட் சேஃப்டி. ஃபெசிலிட்டிஸ் மேனேஜ்மெண்ட் அண்ட் சேஃப்டி, இதெல்லாம் இருக்கா, ஃபெசிலிட்டிஸ் நல்லா இருக்கா, எல்லா டிபார்ட்மெண்ட்டும் ஒர்க் ஆகுதா. இன்ஃபர்மேஷன் மேனேஜ்மெண்ட் சிஸ்டம், ஸோ ஒரு ரைட் இன்ஃபர்மேஷன் அவங்க கொடுக்குறாங்களா இல்லையா அந்த ஹாஸ்பிட்டல்ஸ். ரெஸ்பான்சிபிலிட்டி ஆஃப் மேனேஜ்மெண்ட் அண்ட் HR, ஸோ ஒரு ஹியூமன் ரிசோர்சஸ் மேனேஜ்மெண்ட் ப்ராப்பரா ஒர்க் ஆகுதா இல்லையா. ஏன்னா இந்த நாட் ஓன்லி ஃபார் பேஷண்ட்ஸ், டாக்டர்ஸ்க்காக கூட சில ரைட்ஸ் இருக்கும். அந்த ஒர்க்கிங் ஹவர்ஸ், அவங்களுக்கு கொடுக்குற ஸ்ட்ரெஸ், நிறைய பேஷண்ட்ஸ், இதெல்லாம் சேர்த்துட்டு ஒரு 10 பாராமீட்டர்ஸ் இருக்கும். இந்த 10 பாராமீட்டர்ஸ் எடுத்துட்டு இந்த 5 காலேஜ் செலக்ட் பண்ணாங்க. they have given NABH certification to this top 5 colleges. ஸோ அதனால இப்ப நியூஸ்ல இருக்கு இந்த மெடிக்கல் காலேஜஸ் எல்லாம். ஸோ அப்ப நீங்க சாய்ஸ் ஃபில்லிங் பண்ணும்போது இந்த மெடிக்கல் காலேஜஸ் ஒரு வாட்டி பாருங்க. அது உங்க வீட்டுக்கிட்ட உங்க ஊர்ல இருந்தா ரொம்ப ரொம்ப ஹாப்பி. ஸோ கைஸ், ஒரு சின்ன ரிப்போர்ட் என்னன்னா, மினிஸ்டர் இன்னொரு வார்த்தை சொன்னாங்க. அது என்னன்னா, GMCH கவர்மெண்ட் காலேஜ் அண்ட் மெடிக்கல் காலேஜ் அண்ட் ஹாஸ்பிட்டல், அது ஓமந்துரார் எஸ்டேட்ல இருக்குல்ல, அது 2015ல ஸ்டார்ட் பண்ணாங்களா. அது ஸ்டார்ட் ஆகி 10 இயர்ஸ் ஆயிடுச்சு. அது வந்து ஒரு 100 அண்டர் கிராஜுவேட் ஸ்டூடெண்ட்ஸ் வச்சுதான் ஸ்டார்ட் பண்ணாங்க முதல்ல. ஸோ இப்போ அது வந்து 31
போஸ்ட் கிராஜுவேட் மெடிக்கல் ஸ்டூடெண்ட்ஸா இருக்காங்களா அதுல, இன்க்ளூடிங் ஜெனரல் சர்ஜரி, ஆப்ஸ்டிட்ரிக்ஸ், கைனகாலஜி, அனஸ்தீசியாலஜி. அனஸ்தீசியா வந்து நிறைய பேருக்கு பிடிக்கிற ஒரு டிபார்ட்மெண்ட். எமர்ஜென்சி மெடிசன், ஆர்த்தோபெடிக்ஸ், ஆர்த்தோபெடிக்ஸ் கூட நிறைய பேருக்கு, பீடியாட்ரிக்ஸ், இதெல்லாம் மோஸ்ட் ஆஃப் த பீப்புள், மோஸ்ட் ஆஃப் த டாக்டர்ஸ்க்கு இருக்கிற ஃபேவரட் டிபார்ட்மெண்ட்ஸ் இதெல்லாம். எவ்ரிடே ஹாஸ்பிட்டல்ல வந்து 2000 அவுட் பேஷண்ட்ஸ் வருவாங்க. அண்ட் பெட் ஸ்ட்ரென்த் கூட 565. பாருங்க, ஒரு சின்னதா ஸ்டார்ட் பண்ணி இப்ப வந்து அது பெரிய ஹாஸ்பிட்டல் ஆயிடுச்சு வித் ஸ்பெஷாலிட்டி அண்ட் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி டிபார்ட்மெண்ட்ஸ். இதெல்லாம் நீங்க பார்த்துட்டு ஞாபகமா நோட்டீஸ் பண்ணி அதுக்கு ஏத்த மாதிரி நீங்க ஃபில்லிங் பண்ணிக்கோங்க. இதுதான் திஸ் இஸ் த நியூஸ் ஃப்ரம் ரீசன்ட் அப்டேட். ஓகே, ஸோ கைஸ், இந்த இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருந்துச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இனிமே இந்த மாதிரி இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு வந்துகிட்டே இருக்கும். ரொம்ப ரொம்ப நன்றி. உங்க சங்கீதா மேம்.